அடையாளம் என்கிற ஒரு செய்தியை நான் இன்னைக்கு உங்க மத்தியில ஆண்டவர் பேச ஆவியில ஏறினபடியா நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேசுகிறேன். எல்லாரும் பைபிள் தொடங்க. முழுக்கள் சூத்திரம். சில நேரம் காலில் முள்ளு குத்திட்டு, நான் காலில் முள்ளு குத்திட்டோமான்னு சொன்னா உடனே அம்மா கேட்ப, உடனே கண்ணு காணாதையா கேட்பீங்களா? இதே போல சில முழுக்கள் நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்குது, குத்தி வைத்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? எப்படி முள்ளு நம்மளை குத்திச்சு, இந்த முள்ளு எப்படி நம்ம வாழ்க்கையில வந்திருப்பதை நான் பார்க்கும்படியாக ஆண்டோட சமூகத்திலே தாழ்மையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு என்னோடு பேசுவார். முள் என்பது சாபத்தின் அடையாளம். முள் என்பது ஒரு சாபத்தின் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அந்த முள் சாபத்தின் அடையாளம் என்பதற்கு சூத்திரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப முள்ளுதான் எனக்கு செய்தி. முள் ஒரு சாபமானது. ஆமென் சொல்லுங்க சபையே. முள் ஒரு சாபம் ஆனது. அந்த சாபம் யார்கிட்ட வந்தது? சோத்திரம் கப்பமா. அந்த சாபம் யார்கிட்ட வந்தது? சாபம் வந்ததுன்னு பாப்பீங்கன்னா கர்த்தர் அந்த வார்த்தையை என்ன செய்தார்? சொன்னாரா? அது யார் சொன்னது? யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் அனுமதித்த வார்த்தை. முழுக்கு முள்ளு அவர் சொல்லுகிறார், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப அது சாபம். முள்ளுன்னு சொன்னா சாபம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நான் முள் என்பதை உங்களுக்கு செய்தியாய் சொல்லுகிறேன். அந்த முள்ள சபித்து முள்ளன்னு சபித்தது என் கர்த்தர். ஆமென். அது எதுல எல்லாம் வந்திருக்கு என்பதை பார்க்கணும். கர்த்தர் சபித்தார், நம்ம சாபம் இருக்கிறதான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். முள்ளான காரியம், பல காரியங்களை ஆவியானவர் உங்களோடு என்னோடு அவன் இடைவிடும் போது இந்த தேவனுடைய சாபம் முள்ளானது என்னுடைய வாழ்க்கையில இருக்கா தெய்வமே என்று நம்ம சோதிச்சிருக்கோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் நாம் சாபமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு ரட்சித்து அபிஷேகத்து தேவனுக்கு பிரியமா நாம் வாழ்வதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தாவீது சொல்லும் போது சொல்றார், நான் என் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே எப்படி பிறந்தேன்? பாவத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அவங்க பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் சாபம் முறியடிக்க சாபம் இருக்கும். ஆமென் சோத்திரம். நம்மையில சாபம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கவே இருக்காது. ஆமென். அபிஷேகம் பெற்ற பின்பு நம்முடைய வாழ்க்கையில சாபமான முள் என்ன செய்யாது, இருக்காது. சோத்திரம். சாபம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்ப ஏன் நம்மகிட்ட சாபம் இருக்கு? நம்மோட காரியம் சொன்ன எதுனா இதுக்கு பிறகு சாபம் இருக்காதுன்னு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம சாபம் நம்ம வாழ்க்கையில இருக்கா. நான் சொன்ன முதல்ல முள்ளுன்னா என்னது? சாபமான முள். அந்த முள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இருக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுத்த பின்பு இது அந்த சாபம் நம்ம இருக்க முடியாது. அபிஷேகம் பெற்ற பின்பு நம்ம அந்த சாபம் இருக்க முடியாது. நாம் சாபம் நம்மளே அதுக்கு பின்பு என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. அப்ப நம்ம வாழ்க்கையில சாபமே இருக்க கூடாதுல்ல? ஆமென் சொல்லுங்க. சாபமே அப்ப இருக்க கூடாது. ஆனா சாபம் நம்மள்ட்ட இருக்கு. முள்ளு நம்ம வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப அது எப்படி வந்ததுன்னு நம்ம கண்டுகொள்ளணும். புரிந்தவங்க மாத்திரம். மறுபடியும் சொல்லியே, தாயின் கற்பத்திலே நான் எப்படி ஆனேன்? பாவத்தில் உருவானேன். நீ பிறக்க முன்னே சாபமும் பாவமும் கூட என்ன செய்து வருது. அது எங்க இருந்து வருது? முற்பிதாக்களுடைய பாவம், முன்னவர்கள் செய்த சாபம், முன்னவர்கள் பண்ணின அநியாயம். ஆமா. அப்ப ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் என்ன செய்யாது, இருக்காது. அது நம்ம வாழ்க்கையில இருக்குல்ல?
உங்க வாழ்க்கையில இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில அந்த சாபம் இருக்குது. எப்படி அந்த சாபம் நம்மளை மறுபடியும் அட்டாக் பண்ணுறது என்பதை நான் பார்க்கலாம். பாருங்க தேவப்பிள்ளை, சோத்ராம் 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 சோத்ராம். கலாத்தியர் 3:13 எடுத்தவர்கள் நம்ம வாசிக்கலாம். காரணம் என்ன? இயேசு நமக்காக சிந்தின இரத்தம் நம்மை மீட்டபடியால் அந்த சாபம் நம்ம மேல இருக்காது. நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பின்பு சாபம் நம்ம மேல இருக்காது என்று. அது காரணம் என்ன? நம்ம என்ன தைரியத்துல சொல்லுவோம், என்னோட சாபம் இல்ல, முற்பிதாக்களுடைய சாபம் இல்ல, என்னுடைய முன்னோர்களுடைய சாபம் இல்ல, என் பெற்றோருடைய சாபம் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியுமா, நமக்காக இயேசு சபிக்கப்பட்டார். இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். வாசிங்க கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ பாத்தீங்களா, சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடியால், நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து நமக்காக சாபமான. அப்ப யார் நம்ம சாபம் மாறிட்டு? நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய சாபம் எப்படி மாறிட்டுன்னா, கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமான. அந்த சாபம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிச்சு? மாறிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாபமானா நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அவன் நமக்காக சாபமாகி நம்மளை அந்த சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சோதனை ஏற்றுக்கொண்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு நம்முடைய வாழ்க்கையில அது சாபம் இல்லே என்பது. இப்ப புரிந்தவர்கள் அல்லேலூயா. பாருங்க, இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஆமென் தேவனோட வருமுன்ன புறஜாதியாய் நம்ம இருப்போம். ஆமென் சொல்லுங்க. புறஜாதியா இருக்கிற நம்மளை அழைத்து ரட்சித்த தேவன். அல்லேலூயா. கலாத்தியர் 3:14 சொல்லி இருக்கிறது. ஆமென், நம்மளை அழைக்கிற தேவன். வாசிங்க. புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆமென். நம்ம புறஜாதிகள், தேவனை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுக்கு பிரியமில்லாத இருந்த புறஜாதி, அந்த புறஜாதியை அழைத்து நம்மளை ஆசீர்வதித்தார், கரங்களை தூக்கி. அதனாலதான் தைரியமா நான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு நமக்கு அந்த பழைய பாவம் நம்மளை அணுகுவது இல்லை என்று சொன்னேன். பாருங்க, மத்தேயு 26:28 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லி இருக்கிறாரு, அது நமக்கு பாவம் சாபம் இல்லை. வாசிங்க. பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி. இப்ப புரியுதா? புரியல? அல்லேலூயா. பாவம் மன்னிப்பு நமக்கு உண்டாகும்படி என் கர்த்தர் அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய அவர் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுங்க. அவர் யாருக்காக சிந்தினாரு? நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அதான் பாட்டுல தந்தை பெருமான் சுபானார், சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், ரத்தத்தால மீட்கப்பட்டவர். ஆமென் ஆமென். இயேசுவின் ரத்தத்தால நாம் மீட்கப்பட்டவன். அதான் இனி பாவம் இல்ல. இவ்வளவு நேரம் புரிஞ்சு ரட்சிக்கப்படம் என்ன, அபிஷேகம் பெறம் என்ன, உடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை கழுவி பாவம் இல்லை என்பதற்கு ஒரு உணர்வு உண்டாகும்படி கர்த்தர் செய்த காரியம். அவருடைய ரத்தத்தால கழுவி நம்மளை அவர்களை போக்கினார். எப்படி இன்னும் போக்கினாரு? சங்கீதம் 103:10 நீங்க வாசித்தீங்கன்னா அந்த பாவத்தை எங்க கொண்டு போடியாரு தெரியுமா? கவனமா கவனிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு நல்லா கவனிங்க. எல்லாரும் ஒரு பாவம் செஞ்சிருக்க மாட்டோம், எல்லாரும் நிறைய தப்புகள் செஞ்சிருக்க மாட்டோம், சில சில காரியங்கள் செய்வோம். நம்ம பாவத்துக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு, இரண்டாவது நல்ல கவனிங்க, அல்லேலூயா, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் செய்யாமல் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நமக்கு சரி கட்டாமலும்
இருக்கிறேன். நல்லா புரிஞ்சீங்களா? ரட்சிக்கப்படணும்னு நம்ம செய்த பாவத்துக்கு நமக்கு தண்டனை கொடுத்தா பயங்கர தண்டனை, நம்ம செய்த அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுத்தா பயங்கரமா தரணும். ஆனா அடுத்த 4வது வசனத்தை வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மே வந்தது. அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்தார்? அகற்றி விட்டார். 12 வாசிங்க. எப்படி விளக்கியாரா? நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாரும் நம்ம பாவம் ரட்சிக்கப்பட்ட பின்பு இருக்காது, அபிஷேகம் பெற்ற பின்பு இருக்காது, ஞானஸ்தானம் எடுத்த பின்பு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா நம்ம பாவத்தை எங்க துரத்தியார் வாசிங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும். நல்லா கவனிங்க. மேற்குக்கு கிழக்கும் ஒரு ஆளுடைய அர்த்தம் கண்டுபிடிச்ச முடியுமா? முடியாது. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ, நல்லா கவனிங்க, எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். யாரை விட்டு விலக்கினார்? நம்மை விட்டு. அப்ப நமக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு அபிஷேகம் பெற்ற பின்பு பாவம் இல்லை. பாவம் அறியாத பாவம் செய்யாத ஜீவித்தீரே, பாவம் அறியாத பாவம் செய்யாத ஜீவித்தீரே, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு சாபம் இருக்கா? பாவம் இருக்கா? எல்லாம் பொய்யாச்சுல. மேற்குக்கு தெற்குக்கு அவருடைய இயேசுவின் ரத்தத்தினால அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுட்டி ரத்தத்தினால நம்ம பாவத்தை கழுவியாச்சு. ஆனா நம்ம இப்ப கஷ்டப்படுறோமா? இல்லன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஒருத்தனை இல்ல பாத்தீங்களா? ஏன்னா இது யார் 2வது நம்மள வந்து அண்டதுன்னு நான் சொன்ன காரியத்தை சொல்றேன். அவன் சொல்லுங்க. பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரியை கர்த்தர் அங்க பார்க்கிறார். ஒருவர் இயேசு அவனை தேவ ஆலயத்தில் கண்டு, நல்லா கவனிங்க, இதோ நீ சொஸ்தமான. இதுவரை இருந்த உன்னுடைய வியாதி, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில இருந்த பாவத்துல நீ என்ன ஆனாய்? சொஸ்தமானாய். ஆனா இனி அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. நல்ல கவனிங்க. இதுலதான் ஒரு காரியம். மொத்தம் சொஸ்தமாக்கியாச்சு ஏசப்பா, மொத்தம் ஒரு அற்புதத்தை செஞ்சாச்சு. ஆனா இனி என்ன செய்யாத? இனி என்ன செய்யாத? அதிகமாய் உனக்கு கேடுள்ள பாவம் செய்யாத. இதுதான் ஆமென். நம்ம வாழ்க்கையை ஒண்ணு ஆராய்ச்சி பார்க்கணும். ஆமென். வராதபடி இனி பாவம் செய்யாது. நம்ம வாழ்க்கையில ஏன் பாவம் வருகிறது? 2வது, நம்ம வாழ்க்கையில ஏன் பாவம் வருகிறது? பாவம் வருகிறது, சாபம் வருகிறது. பாவம் ஏன் வருகிறது? சாபம் ஏன் வருகிறது? பாருங்க, ஆவிக்குரிய சோதனைகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. ஆவிக்குரிய சோதனை. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்போஸ்தலராகிய பவுல் ஒரு அறிக்கை பண்ணுகிறார். ஒரு அறிக்கை எப்படி பண்ணுகிறாருன்னு பாருங்க, வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம். என்னது? மேன்மைக்கு நிமித்தம். அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போகணும்னா என்ன உண்டு? டெஸ்ட் உண்டு. உண்டா இல்லையா? இப்ப பாருங்க, வெளிநாட்டுல அவ்வளவு இன்டர்வியூ சொல்றாங்க.
ஒரு டெஸ்ட் வச்சு எடுக்காங்க. ஆனா பவுல் சொல்லுகிறார், திருப்பி வாசிங்க. அன்றியோ எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி நிறைய நேரத்துல ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் என்று கர்த்தருக்குள்ள வந்த பிறகு ஒரு மேன்மை, ஒரு பெருமை நமக்குள்ள வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நான் என்னை உயர்த்தாதபடி. நிறைய நேரத்துல ஆவிக்குரிய சோதனை எப்படி வருது, யாருக்கு வருது? எதுனா நீ உன்னை உயர்த்தாதபடி, உன்னை உயர்த்தாதபடி. பெருமை உள்ளவர் எப்பவும் தேவ சமூகத்துக்கு பேசலோ. அவன் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதான் பவுலுக்கு ஆவிக்குரிய சோதனை என்ன வந்துச்சுன்னா, நான் அல்லேலூயா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அவர் ஒன்று என்னை உயர்த்தாதபடின்னு சொல்லியாரு. இரண்டாவது, என் மாமிசத்துல ஒரு முள் வந்துச்சுல்ல, வந்துச்சா வரலையா? ரட்சிக்கப்பட்டவர் பவுல் பெரிய ஒரு தீவிரவாதி. அவர் யாரு? சவுல். ஆனா அவர் ஒரு பவுலாவா மாறினார். அந்த பவுலுக்கு கொடுத்த ஆவிக்குரிய சோதனை என்ன தெரியுமா? ஒரு முள். முள் என்னதுன்னு சொன்னேன், ஒரு சாபம். சாபம் எப்படி வரும்? வியாதியில, கஷ்டத்துல டெஸ்ட் நமக்கு வாழ்க்கையில வரும். இந்த டெஸ்ட்ல ஜெயிக்கவான்னு பார்க்க. அல்லேலூயா. சிலவங்களுக்கு வியாதியை கொண்டு கத்த டெஸ்ட்ல போடுவார், சிலவங்களுக்கு நிந்தையை கொண்டு போடுவார், சிலவங்களுக்கு தோல்வி, எதை எடுத்தாலும் தோல்வி. அவனவன் திராணிக்கு தக்கதான ஒரு டெஸ்ட் உண்டு. அதுல ஜெயிப்பதும் தோப்பதும் நம்ம கையில இருந்துச்சு. அவன் அதான் சொல்றாரு, என் மாமிசத்துல ஒரு முள். அடுத்து என்னை நான் உயர்த்தாதபடி. திரும்பி அவர் சொல்லியாரு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். சில நேரம் நம்மள உயர்த்திடுவோம், நம்மள என்ன செஞ்சிருவோம், நம்ம என்ன விட சத்துரு பிசாசு எப்படி வந்தான்? சோத்திரம் இங்க கவனிங்க. பிசாசு எப்படி வந்தான்? தேவப்பிள்ளை சோத்திரம் தேவதூதர்களாய் தேவன் சிருஷ்டித்தார். தேவனை விட்டு அவன் உயர்த்தினான். ஆமென் சோத்திரம். அதுக்கு பின்புதான் அவன் யாரா வந்தான்? தள்ளப்பட்ட பிசாசாய் மாறினான். அவன் ஆண்டவர் அவனை வெட்டி என்ன செய்தான்? தள்ளினான். அதான் அந்த பவுல், சவுலாய் இருந்த பவுல் சொல்லும் போது சொல்றாரு, ஏசப்பா எனக்கு இந்த முள்ளு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நான் உயர பார்த்தேன், நான் என்னை உயர்த்த பாதிச்சு. எனக்கு சரீரத்துல அதை குட்டுகிற ஒரு முள். அவருக்கு என்ன வியாதி இருந்ததா பாருங்க, ஒரு முள்ளு, அது ஒரு முள்ளு, ஒரு வியாதி இருந்தது. முள் அவரை ஆவிக்குரிய விஷயத்துல பவுல் பெரிய ஒரு படிப்பாளர், பெரிய பணக்காரர். பவுல் என்றாலே அவர் பெரியவர். ஆண்டவர் அவர் அழைக்கும் போது சொன்னாரு, எனக்காக நீ பாடுபட வாய்ப்பு. அவர் பெரிய ஒரு அற்புதங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப பவுலுக்குள்ள ஒரு எடுத்து வந்துடக்கூடாது, ஒரு பவுல் வந்துடக்கூடாது. என்னாலதான் எல்லாம் முடியுது, என்னாலதான் எல்லாம் செய்யணும் வரக்கூடாதுன்னா ஒரு முள்ளு கொடுத்தாரு. அந்த முள்ளு என்னதான்? தன்னை உயர்த்தாதபடி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அவருக்கு முள்ளு என்னதுன்னு அவர் சொல்லியார். வாசிக்க 4:13 13 நல்ல காணிங்க. நான் பவுல என்ன சொன்னேன்? தன்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள். நான் என்னை உயர்த்தாதபடி அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன். இது அவருக்கு வாய் கொண்டு அவர் அறிக்கை பண்ணின வார்த்தை. அந்த வார்த்தை அவர் சபைக்கு சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரன் இதுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதை பவுல் மூலமா அறிந்து கொள்ளலாம். ஊழியக்காரன் பாவம் செய்வான், ஊழியக்காரன் ஆவிக்குரிய சோதனை வரும், ஊழியக்காரனுக்கு வியாதி வரும், ஊழியக்காரனுக்கு கஷ்டம் வரும். அவங்களுக்கு இப்படி வரலாம், அவங்க இவ்வளவு பேசினாங்களே, இப்படி நடந்தாங்களே, அப்படி நீ குற்றம் சொல்லுவதற்காக அல்ல. அவன் சொல்லுங்க, ஊழியக்காரனுக்கு வரும். பவுலுக்கு வந்த போது பவுல் சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடரமோ சந்தல உட்டன விக்கந்தல ஓடா. கர்த்தர் நல்லவர். சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? வாசிங்க 13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி உங்களுக்கு தெரிந்திருக்க
நிமிஷம் பவுலுக்கு இருந்த சரீர பலவீனம் யாருக்கு தெரிஞ்சு? சபைக்கு தெரிஞ்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க சபையே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஊழியக்காரன் எப்படி விழுந்து போவான்னு அறியணும்னா ஊழியக்காரன் கிருபை வரங்க வந்தோட ஒரு பவர் வரும். ஆமென், praise the Lord. அந்த பெருமை வரப்பாதுன்னு ஊழியக்காரனுக்கு ஒரு முள்ள கொடுத்தாங்க. ஊழியக்காரன் பிறகு ஒரு தூதனை அனுப்பினார். கூட்டிட்டே, ஆமென், கூட்டிட்டே இரு. அன்னைக்கு இன்னொரு பசுத்தவர் பண்ணா, நான் கொட்ட கொட்ட உயர்வேன் தட்ட தட்ட வளருவேன். அது அல்ல, அது கிறிஸ்தீன தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளையா புறஜாதிக குட்டம் போது இவன் வளருவான். இது தெய்வ பிள்ளை ஒரு ஊழியக்காரன குட்டா சத்துருக்க கையில ஒப்பு கொடுத்தான். ஆமென், சோத்திரம். ஒரு தியாகி அவள் என்ன சொல்றா? நான் சரீரத்தில் பலவீனமாய் இருந்த போது நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்ப சரீர பலவீனம் யாருக்கு தெரியுது? சபைக்கு தெரியும். ஒரு ஊழியக்கார பலவீனமா இருக்கணும். பலவீனமா இருக்கும் போது ஊழியக்காரன் பலவீனத்தை சமாளிய கரங்களை தூக்கி அவர் சொல்லுகிறார். அந்த பலவீனத்தோடு முதல் தரம் என்ன செய்தாரா? சுவிசேஷத்தை. ஆமென். அடிக்கடி எங்க மறைந்து போன சோதரன் ஜாய் பாஸ்டர் சொல்லுவாரு, ஒரு ஊழியக்காரன் யார போல இருக்கணும்னு தெரியுமா? நான் சொல்லிதாரேன். செத்த வீட்டுல போய் நல்ல ஆளன்னு அவங்க ஆளும் போது அதே நேரத்துல ஒரு பிள்ளை பிரதிஷ்டை, ஒரு பிறந்த வீடு இருக்கணும். இங்க அங்க சொல்லி போச்சுன்னா அப்படி போய் நீ என்ன செய்யாத, அழ முடியாது. அப்ப அவனுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? பக்குவமா இருக்கணும். அப்ப இந்த அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குது? பக்குவமா இருந்திருக்கு. ஆனாலும் அதை சபை பலவீனத்தை அறிந்தது. ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்த வாசிங்க. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும். பாத்தீங்களா? அல்லேலூயா, ஹalleluya. பவுலுக்கு சரீரத்துல வந்த பலவீனத்தை சபை என்ன செய்யல? அசட்டை பண்ணல. தனக்கு போல ஏற்றுக்கொண்டாங்க. ஊழியக்காரனுக்கு வந்த பலவீனத்தை தன் விசுவாசி தனக்கு வந்தது போல ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து வாசிங்க. அசட்டை பண்ணாமலும். அவர் தெளிவா செய்யல. அசட்டை பண்ணாமலும் ஆலோசியாமலும் இருந்தார். ஆலோசியாமல் நிந்திக்காம பரியாசம் பண்ணாம. இங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்ல இல்லையா? ஒன்னு சொல்ல இல்லையா? அப்புறம் இவ சின்ன துள்ளியா சின்ன வயசு இவளுக்கு இதுல இருக்க அப்புறமா வரணும். அல்லேலூயா. ஆனா பவுலுக்கு சபை என்ன செய்யல? ஊழியக்காரன பரியாசம் பண்ணல. பாருங்க சோதரம். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், எப்படி அவரை ஏற்றுக்கொண்டார்களா ஊழியக்காரனை? தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டாங்களா? அல்லேலூயா. சபையா ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்கிறேன். கடந்த நாள் ஒரு பாஸ்டர் பலவீன நான் போன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு சத்தனுடைய போராட்டம், ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு சபையில ஜெபம் பண்ண வைக்கலாம். உடனே அவர் சொன்னார், சிஸ்டர் அந்த காலத்துல எங்க ஊழியக்காரருக்கு ஜெபம்னா நாங்க கொஞ்சம் ஆம்பிள்ளை சேர்ந்து எங்க பாஸ்டர் எழும்பு வர முழங்கால இருந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த காலத்துல சொன்னா அவங்க நம்மள 2 வாரத்தை திட்ட முடியுமான்னு திட்டிட்டு போயிருவாங்க. ஆமென், உண்மைதான். பச்சை பொய்னா என்ன சொல்லலாம்? நிச்சயமா நடந்தது போல ஒரு கண்ணீரை விட்டு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பொய்ய ஊழியக்காரன் சொல்லுவாங்க, விசுவாசி சொல்லுவாங்க. இங்க பவுலுடைய சபை மக்கள் பவுலை எப்படி பார்த்தார்களாம்? தேவதூதர்களை போல. அந்த சாட்சியை தொட்டு சொல்லுங்க, கேட்டு பாருங்க உங்களை பற்றி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 15. கிறிஸ்து இயேசுவை போல சபை மக்கள் ஊழியக்காரன் என்ன செஞ்சு பார்த்து ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி பாருங்க, அவருக்கு கண்ணுல தான் ஒரு வியாதி. அடுத்து, முள்ள எங்க குத்தி இருந்தவருக்கு? கண்ணுல. அந்த கண்ணுல இருந்து அவருக்கு சீல் என்ன செஞ்சுட்டு இருக்குமா? பாஞ்சிட்டே இருக்குமா? அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? சரித்திரம் சொல்லுது, அருவருப்பா இருக்குமா? அவன் சொல்லுங்க, பவுலுக்கு கண்ணுல சீல் பாயும் போது அருவருப்பா இருக்குமா? பவுல
ஆண்டவர் புடிச்சங்க ஒரு பாடுபட்டாம கொழுவி பிடிச்சார். தெரியல, சவுல் தான் பவுல். ஆனா அவருக்கு கொடுத்த ஒரு முள்ளு கண்ணுல இருந்து பாய்கிற சீழு, அது ஒரு சுமல் அடிச்சு அது ஒரு நாற்று எடுக்கும். அப்ப அந்த பவுல் ஒரு சபை நடுவே எழுப்பி நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது சபை மொத்தம் ஏற்றுக்கொண்டாதான் அவர் பிரசங்கம் பண்ண முடியும். அது அவர் சந்தோஷமா சொல்லுவார். ஆமென். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம், அந்த நேரத்துல அவர்கள் கண்ணுல இருந்த பிரச்சனைக்கு அந்த சபை மக்கள் கேட்டாங்களே, எங்க கண்ணை பிடுங்கி உங்களுக்கு நாங்க தாரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை மக்கள் கேட்டாங்களா, பகலே எங்க கண்ணை உங்களுக்கு தாரோன்னு கேட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இதுல என்ன புரிஞ்சீங்க? ரெண்டே காரியம் மறுபடியும் நான் சொல்லுங்க. பவுலுக்கு இந்த கண்ணுல வந்த பிரச்சனை முள்ளு கொடுக்கப்பட்டது எதனா? கண்ணைத்தான் உயர்த்தாதபடி சரீரத்துல ஒரு முள்ளு. இப்ப நீங்க கண்டு கொள்ளணும். நான் மறுபடியும் சொல்லி, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பின்பு நமக்குள்ள பாவம் இல்லை. அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே நம்ம பாவத்தை தேவன் வேகத்துக்கு கிழக்கு தூரமாய் எரிந்து விட்டார். அப்ப பாவம் எப்படி நமக்கு வருதுன்னு நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. 1 பவுலை சொன்ன 2 சரீர ரீதியா நம்ம இயேசு பாடுபட்டார். அதை மத்தேயு 27:29 வாசிக்கும் போது எழுதிக்கொள்ளுங்க. இயேசு உலகத்தில் இருக்கும் போது நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். பாடை ஜெயித்து உலகத்தை ஜெயித்தார் இயேசு. அல்லேலூயா. பாடை ஜெயித்து உலகத்தை ஜெயித்த இயேசு. அசிங்க முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து வலது கையில் அவருக்கு ஒரு கோலை கொடுத்து சரி நல்ல காலங்க நாங்க எல்லாம் வரல. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி. முள்ளுனா என்ன சொன்னேன்? சாபம். அந்த சாபமான முள்ள அல்லேலூயா நம்ம இயேசு கிறிஸ்துவோட தலையில என்ன செய்யாங்க? கிரீடமா வைக்கிறாங்க. அல்லேலூயா. சிரசுல 30வது வசனம் வாசிங்க. சிரசில் வைத்து அந்த முள்ளுக்கு மேல என்ன செய்தாங்க? அடித்தார்கள். அல்லேலூயா. வாசித்தீங்களா? முள்ளுகள் 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. முள்ளுக்கு மேல வச்சு என்ன செஞ்சாங்களாம்? அடித்தார்கள். அவர் சரித்திரம் சொல்லும் போது சொல்லுது 17 முள் ஆழமாய் அவருடைய தலைக்குள்ள போய் அது தைச்சுதான். அல்லேலூயா. இத ஒண்ணு தியானிச்சு சோதனம் பண்ணினாலே பிசாசு அஸ்திவாரம் நாட்டுக்கும். ஏன்னா நமக்காக சாபமான முள்முடியை தலையில சுமந்து கொண்டு வெற்றி சிறந்த சாபமான தலையில சுமந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்த சிலுவையிலே வெற்றி சிறந்த. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? ஏசப்பத்து மேல யாம் உள்ள மூடி அப்படியே ரவுண்டா கிரீடமா வச்சு அடிச்சாங்கன்னா அவர் சாபமான முள்முடிய சிலுவையிலே என்ன செய்தா? வெற்றி. அப்ப இயேசுவுக்கு முள் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அதை ஜெயம் எடுத்தார் இயேசு. ஆமென். ஹalleluya. அந்த 17 முள்ளும் ஆழங்களால் குத்துனது. அந்த குத்துனது ஆழத்தை அது எதிரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. 17 முள் அவருடைய சிரசுல குத்தப்பட்டதா. முள்ளு நிறைய குத்தப்பட்டது. ஆழத்துல போய் அவருக்கு வலியை உண்டாக்குறது 17 முள் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. நமக்கு சோத்திரம் அங்கு முள்ளு குத்தி இருக்கிறது என்று நாம் சோதனை செய்யப்பட நமக்கு எங்க முள்ளு குத்திச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிச்சீங்க? பவுலை பற்றி சொன்னேன். பவுலுக்கு 2 காரியத்தினால முள்ளு குத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக கிரீடமாக முள் கூட சுட்டப்பட்டு அடிக்கப்பட்டார். அந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவத்தை அவர் நமக்கு கழுவினார். நீங்க கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு அபிஷேகம் பெற்ற பின்பு நமக்கு பாவம் இல்ல. ஆனா இப்ப சாபமும் பாவமும் சரீரத்துல முள்ளும் கஷ்டமும் காணப்படுது. அல்லேலூயா. பைபிள் எடுங்க. கர்த்தர் பெரியவர். விசுவாசிகளுக்கு ஏன் சாபமானார்? எபிரேயர் 10ஆம்
அதிகாரம் 25வது வசனம். கொஞ்சம் ஸ்பீடா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல. இனி வாசிக்கண்டா யாரும் இல்லை. கவனிங்க. அல்லேலூயா. எழுதி எடுக்க நீளத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஒரு மனுஷன் சபை கூடுகிற விட்டான்னா அவருடைய வாழ்க்கையில சாபம். அல்லேலூயா. அது நீங்களோ அது நானோ ஊழியக்காரனோ பிள்ளையோ ஊழியக்காரனோ அது விசுவாசியோ அப்ப அங்க சாபம் வரும். கண்டிப்பா வரும். எப்படி வரும்? சபை கூடுதலை விட்டு விடும் போது சாபம் வரும். பாருங்க, சிலவங்க கட்டாய பொருள் சபை ஆராதனை வரணும்னு 10 மணிக்கு சபை ஆராதனை ஆரம்பிச்சா 1 மணிக்கு முடியணும்னா 12 மணிக்கு அப்புறம் தலை காட்டுவோம். அடுத்து யார் சபை கூடுதலை தேவன் விரும்புகிறார் சாபம் வருதுன்னு ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் உலாவுகிற கர்த்தர். அவருக்கு ஜனங்களோட உலாவி சந்தோஷமா இருப்பது பேசுவது எனக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சபை கூடுதலை அவர் விட்டு விடுகிறவர்களுக்கு சாபத்தை கொடுக்கிறார் என்பதை மாற்றமில்லை. வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன் பல தோட்டத்தில் என்ன செய்கிறவர்? உலாவுகிற. அதான் அண்ணன் சொல்லுகிறார், இந்த இடத்துல செய்யப்படுற ஜெபத்துக்கு கண்டங்களின் செவிகள் கேட்டவர்களும். சபை கூடும் போது ஆவியானவர் இந்த இடத்துல என்ன செய்வார்? உலாவர். உங்களுக்கு தெரியாது, சத்துருக்கு தெரியும். இந்த இடத்துல இப்ப எத்தனை தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை கொண்டு வர ஒரு தூதன் வருவான், பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு போவான். ஒரு தூதன் இங்க இருக்குது ஜெபத்தை கொண்டு போவான், கண்ணீரை கொண்டு போவான். எத்தனை தூதர்கள் உலாவுறான்னா நீ ஆவியை கண்டு கொண்டு பார்க்கலாம். இல்லைன்னா சத்துருட்ட கேடு எத்தனை தூதன் இங்க இருக்க. அப்ப புரியல. அது உலாவுகிற தேவன். ஏன்னா அவர் உலாவுகிறவர் அவருக்கு பிடிக்கும். ஆமென். ஏன்னா அங்க ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு உலாவினார். அல்லேலூயா. அப்ப சபை கூடுதல் விட்டுட்டேன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தீர்க்க தரிசனம் வர இருக்கலாம், இல்ல அந்நிய பாஷை இருக்கலாம், அற்புதம் செய்யற அடையாளம் இருக்கலாம், சாபம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 8:28-18 கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆராதனை நீ எப்படி செய்யணுமா? 8:28-18 வாசிங்க. முதல் நாளிலே பாத்தீங்களா? சபை கூடுதல் அவர் எப்படி கவனிக்கிறாரு? பரிசுத்த சபை கூடுதல். அல்லேலூயா. பரிசுத்த கூட்ட நடுவில் ஜொலித்திட சுத்த ஜோதியே. அல்லேலூயா. பரிசுத்த கூட்ட நடுவில் தேவன் உள்ளார். அப்ப நீ எப்படி சாபத்தை வாங்கின வந்தியா? நீ பரிசுத்த கூடுதலை விட்டு விட்ட நாளில இருந்து ஒன்ன விட்டு போற சாபம் திருப்பி ஒண்ணு வந்தது. புரிஞ்சவங்க? ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த கூடுதலை ஆண்டவர் காணக போறாரு. நாமடைய கஷ்டத்தை அவருக்கு கண்ணு காணவே இல்லை. ஆண்டவர் கண்ணெல்லாம் பொட்டி போச்சு பாத்துக்கிடுங்க ஊழியக்காரர்கள். ஆமா அக்கா யாக்கா ஆராதனை வரையில பிள்ளை ஆராதனை வர ஆண்டவர் கண்ணே இல்லை, அவருக்கு காணவே இல்லை. நாமடைய கஷ்டத்தை பொட்டி போச்சு கண்ணு. என்ன பாருங்க, ஆண்டவர் கண்டு பொட்டிச்சுன்னு நீ சொல்லலாம், ஆனா பிசாசு கண்டு போட்டார். யாருக்கு கண்டு போட்டாது? பிசாசு. வாசிக்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ சபை கூடுதலுக்கு வராத, நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியோ உடனே இந்த பிசாசு ஆண்டவருக்கு புகார் பண்ண. 4-5 பிள்ளை வளர்த்த அம்மாமாருக்கு தெரியும், ஒரு பிள்ளை சகோதரர்களுக்கு விரோதமா சின்ன குற்றம் செஞ்சு அம்மாட்ட போட்டு கொடுக்க ஒரு பிள்ளை இருக்குமா இருக்காது? அம்மா அம்மா அண்ணன் இந்த தப்பு செஞ்ச, அம்மா அம்மா அக்கா இந்த தப்பு செய்தார். அதுபோல நீ ஆராதனைக்கு வராத பட்சத்தில் உன்னை குற்றம் ஏசப்பாட்ட கொடுக்க ஒரு பிசாசிங்க. வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது லாஸ்ட் இரவும் பகலோ தம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் இருக்கான். எப்பெல்லாம்? இரவும் பகலும். நம்ம அதிகால நேரத்துல கணக்கு பாப்பம் பார்த்து எடுங்க முழிப்பு வந்தோட நீ 12 மணிக்கு இல்ல வரங்க அவருக்கு வா பாபு பிசாசு சொல்லுவான். நாம உண்மைதான் 12
மணிக்கு ஒரு மரட்டப்பட்டு ஒரு திருப்பி திருப்பி வரங்க இங்கிருந்து ஓடிடுவான் அவன். அங்க போய் சொல்லுவான், ஆண்டவரே அவன் நல்ல பிள்ளைன்னு சொன்னது இல்லையா, அவன் செபிக்கிறவான்னு சொன்னது இல்லையா, 4 மணி ஆச்சு எழுப்பு கொடுத்த பிறமையோ அண்ணா மூடிட்டு வாங்க, நான் ஜெயித்துட்டேன். சாபம் வந்துட்டு இல்ல, குற்றம் சாட்டுகிறவன். நீ பரிசுத்தாவிலே வராட்டா அவன் குற்றம் சாட்டுவான். நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஊழியக்காரனுக்காக பரிசுத்தாவிற்கு வராத, உன்னை தேவன் சாபத்திலிருந்து விட்டு நீ பரிசுத்தாவிற்கு வா. கர்த்தரை ஆராதிக்க நீ முந்தியோ பிந்தியோ உன் மனசாட்சியின் படி வா. ஊழியக்காரனுக்கு வராத, சபைக்காக வராத, தேவனோட ரட்சித்தார் மறுபடியும் ஒரு சாபம் உனக்கு பிள்ளைக்கு வராம இருக்கும்படி பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வா. அல்லேலூயா. அடுத்து, ஆவிக்குரியவனுக்கு ஏன் முள்ளு வருகிறது? ஆவிக்குரியவனுக்கு ஏன் முள்ளு வருகிறது? பாருங்க, சோத்திரம். ஆமென். மார்க் 4:18 தேவன் ரட்சிக்க மாட்டவன் புறஜாதியா இருக்கிறவனை அழைத்து ஆசீர்வதிப்பார். நல்லா ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தர் சோத்திரம். சிலவங்களை தேவன் ஜெடு ஜெடுன்னு ஆசீர்வதிப்பார், சிலவங்களை சரியா அவ போடாயிட்டு உருக்கி நில்லு போகல, நீ எனக்கு வேணும், நீங்க எனக்கு தான் வேணும் அப்படின்னு சரி சரியா உருக்குவாரு. பாருங்க, இந்த வசனத்துல ஆவிக்குரியவனுக்கு ஏன் முள்ளு வருகிறது? நான் ஃபர்ஸ்டே பேசுறேன், நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அடுத்து சாபமான முள் ஏன் வருதுன்னு அதுல 2வது காரியம் நான் சொல்லுகிறேன். ஆவிக்குரியவனுக்கு ஏன் முள் வருது? பாயிண்ட் 1 சொன்னேன். ஆமென். நீ பரிசுத்த ஆராதனை கூடுவதை விட்டுவிடும் போது உனக்கு முள்ளு சாபமா வரும். 2வது காரணங்க மார்க் 4:18 வாசிங்க. வசனத்தை கேட்டு உலக பாயிண்ட் 1 சபையே உலக கவலை. ஆமென். இந்த வஸ்து கிட்டனா போறாது, அந்த வஸ்து வேண்டாமே, அந்த வஸ்து கிட்டனா போறாது, இந்த வேண்டாமே, இதுக்கே கார போற உலக கவலை. அவ அந்த சுடிய போட்டா எனக்கு கிட்டேல அண்ணன் மாப்பிளை ஆட்டி, அவ அந்த சாரி கட்டிருக்க ஒரு கண்ணு காணல அதுக்கு ஆட்டி. பிரைஸ் தி லார்ட். உலக கவலை. ஆவிக்குரியவனுக்கு உலக கவலை என்ன செய்யக்கூடாது? வருமா வராதா நம்மள்ட்ட? நான் இன்னும் கூட காலத்தை உங்களோட வச்சு நானும் ஒருத்தி கவலை பிடிச்சவதான். போன் பண்ண ஒரு பிள்ளைகிட்ட சொன்ன, பிள்ளை அடிச்சு ஒப்பு கொடு, கவலை நம்மள அண்டகாஞ்சு தூசிய போல தூள போல கவலை வந்து அண்டுகிறது கவலை. ஆமா, இப்ப இந்த இடத்துக்குள்ள தூசி யாருக்காவது பறக்குதுன்னு சொன்னா தெரியுமா? தெரியாது. அங்க ரோட்டு வேலை முடியும். நீங்க இந்த பரிமளத்தை நேர்க்க காலமே தொடச்சிட்டது பாத்தீங்கன்னா அவ்வளவு மண்ண பறக்க கண்ணில் தெரியாது. ஆனா பறந்துட்டு தான் இருக்க உலக கவலை. இது போல அட்டராட்சியம். ஆனா ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஆமென். பாயிண்ட் 1 என்னது? உலக கவலை. சோதனை. நான் என்ன சொன்ன? ஆவிக்குரியவனுக்கு ஏன் முள்ளு வருகிற உலக கவலை. 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஆண்டவர் சிலவங்களை ஆசீர்வதிச்ச உடனே காலத்துல மூடவே மாட்டாங்க, மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க, தன்னை குறைவா பேசுவாங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவங்களுக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடும், பணப்பவர் வந்துடும், அப்படி எல்லாம் வந்துடும். அடுத்தவங்களை அப்படி அப்பதான் பேசுவாங்க. நான் எவ்வளவோ அனுபவிச்சது. ஆமென். 2வது பாருங்க, இச்சை. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை வந்துன்னா அவன் சோத்திர ஆவிக்குரிய முள்ளு தானா வந்துடும். அடுத்த 4வது பார்த்தீங்கன்னா வசனத்தை நொறுக்கி போடும். இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சை இருந்தீங்க நீங்க கேட்கிற வசனம் உங்களுக்குள்ள நிலை நிற்க மாட்டாது. ஆமென். விடிய விடிய மழை வெஞ்சாலும் ஓட்டான்னு சொல்லி செல்லுங்கம்மா குறுக்காத்தது காரணம் என்ன? உலக கவலை, ஐஸ்வர்யம், வசன சோத்திரம், இச்சை. அடுத்து பாருங்க, லூக்கா 8:14 வசனத்தை வாசிங்க. இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலை. இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலை. இப்பிரபஞ்சம் சொன்னா என்னது? உலக கவலை. இப்பிரபஞ்சத்துக்கு இல்லையே 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 என்கிற உலக கவலை. அதான் இப்பிரபஞ்சத்தின் கவலை. அடுத்து சிற்றின்ப கவலை. ஆமென் சொல்லுங்க. சிற்றின்ப கவலை இருக்கணும். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கை காட்டணும். ஒரு நூல் அங்க இருந்து இங்க கட்டி விடுவாங்க. அந்த நூல்ல ஒரு பிள்ளை செருப்பிட்டு என்ன செஞ்சிடும், அப்படியே அழகா நடக்கும். நம்ம பார்ப்போம், ஐயே நமக்கு இப்படி நடக்கும் கேளியே. இதுதான் சிற்றின்ப கவலை. மற்றவங்களை போல நீ நடக்க தேவன் அழைக்கல. ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு ஒரு லெக்க வைத்து தேவன் அழைத்திருக்கிறார். அந்த லெக்கில நீ நடக்க கற்றுக்கொள். அவன் நடக்க இவன் நடக்க அவன் நடக்க. நோ,
இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளுக்குள் விதைக்கப்பட்ட விதை போல இருக்கும். முள்ளுக்குள்ள, முள்ளு செடிக்குள்ள ஒரு நல்ல ஸ்தோத்திர பயரை கொண்டு விளைச்சிங்கன்னா பயர் குறுக்க உண்மைதான், ஆனா வளர்ந்து வந்து உங்களுக்கு பீன்ஸ் பயர் தரா யா. அதுக்கு முன்ன முள்ள என்ன செஞ்சிடும்? இந்த கவலை, இந்த ஆசை உனக்குள்ள இருக்கும் வர நாம் என்ன செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிலவங்களுக்கு பாருங்க வறுமை என்ற கவலை. அது ரட்சிக்கமுன்னு அபிஷேகம் வராதுன்னு நல்லா இருந்திருப்பாங்க, ரட்சித்திருப்பாரு, அபிஷேகம் பெற்றிருப்பாரு. ஒரு கரக்கு யோகா போல தூக்கி போட்டு ஒத்த கரக்கு செக்கில் விட்டு கறக்கும் போது கவலை, ஐயோ இந்த வேதத்தை நல்லாதானே இருந்து இப்ப என்ன வாழ்க்கை இப்படி மாறி போச்சேன்னு. அதான் யாக்கோபு 4:4 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அந்த கவலையை பற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. உலக ஸ்நேகம் விபச்சாரனே, விபச்சாரிகளே. லாஸ்ட் வாசிங்க. உலகத்துக்கு சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயன் தருக்கையில பாருங்க. அதுல அவங்களை கூப்பிடுற விபசாரியே, விபசாரனே, உலக சிநேகம் உனக்கு என்னது? விரோதமான பகை. புருஷன் பிள்ளைக்கு விரோதமா இருப்பான், வீட்டுக்குள்ள மனைவிக்கு எழுப்புவான், மனைவி புருஷனுக்கு விரோதமான பகை. அன்றைக்கு ஒரு போது என்கிட்ட பேசியாரு, ஒரு வார்த்தை ஏதோ வந்ததாங்க. நான் சொன்னேன், ஆமாண்ணா முந்தி உள்ளவங்க அம்மா அப்பா கனம் பண்ணுனாங்க, இப்ப உள்ள கனம் பண்ண. அக்கா நீங்க என்ன சொல்றீங்க? கடந்த நாள பாத்தீங்களா? கட்டுவிரியன் பாம்பை பிடிச்சி 3 கோடி ரூபாயா 3 லட்சம் ரூபாயா 2ல 1 தாப்புன மேல LIC இல்லையா, இன்சூரன்ஸா என்னதான் ஒண்ணு கிடக்குதான். இன்சூரன்ஸ் பாத்தீங்களா? சோத்திரம் எவ்வளவு பார்த்திருக்கிறீங்க? கவனமா இருங்க. ஆமா கிடந்ததான். பிள்ளை தவப்பை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க 2 பையமாரி சேர்ந்து கட்டுவிரிய பாம்பை பிடிச்சு தவப்பு உறங்கும் போது விட்டுட்டேன். பிடிச்ச வழியில தவப்புனாத என்ன செஞ்சிச்சு? கொத்தி கொதறிட்டு செத்து போனான். ஆனா அப்பா பாம்பு கடிச்சு செத்துன்னு அவன் ஊரங்க அறிவிச்சு பூத்த பண்ணணும். அங்க என்ன செஞ்சுறாங்க? பரிசோதனை நடக்கும். அவன் நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலக நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், உன் பிள்ளைய கூட நம்ப வேண்டாம், விஷங்காட்டி துரோகம் செய்யும் இந்த புருஷன் மனைவி நம்ப வேண்டாம், விஷங்காட்டி துரோகம் செய்யும் இந்த புருஷன் மனைவி நம்ப வேண்டாம். திருடனை போச்சாவு வரும், திடுக்கிட வாடிய அப்போ திருடனை போச்சாவு ஆமா, திடுக்கிட வாடிய அப்போ பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய் பாவி நீயோ. அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக ஓடு சகோதரனே, சகோதரியே, இன்னும் உலகத்துக்காக ஓடு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப முள்ளு எங்கிட்டு வந்தது? ஆவிக்குரிய கவலை உனக்கு முள்ளும் சாபத்தையும் கொண்டு வந்தது. அடுத்தது பாருங்க. ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று கொள்ளுகிறவனுக்கு சாபம். அது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் இல்லன்னா 21:13 வசனம். உல்லாசமாய் பாருங்க. ஒரு நாள் வாழ்வு எழுதி கொள்ளுங்க. ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று கொள்ளுகிறவன். பிரதர் ஒரு நாள் வாழ்வு, பிரதர் ரகசியமா ஒரு நாள் பாவம், சிஸ்டர் ஒரு நாள் சினிமா, ஒரு நாள் பாவம். வாசிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. அவன் 1000 வருஷம் ஒரு நாளை போல எனக்கு அப்பாவுக்கு தோணும். நீ ஒரு நாள் இன்னும் இப்படி போன மற்றொரு பார்த்தா என்ன நினைப்பான்? நானும் மாடலா கொஞ்சம் போடட்டு, இன்னும் கண்ணில பூசட்டு, இன்னும் மாடலா போடட்டு. ஒரு நாள் இன்பம். ஆமென். பாருங்க, அந்த ஒரு நாள் இன்பத்தை எப்படி கொண்டாடுவாங்களா? உல்லாசமாய், உல்லாசமாய். 2:14 வாசிங்க. இறைத்தவர்களும் பாவத்தை வீட்டோட வெறுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்மா
செய்தோம், இன்னும் ஒரு நாள் செய்வோம். பாருங்க, கடந்த நாளில ஒரு பெரிய ஸ்தோத்திரம், உதவி ஊழியக்காரன் ஒரு சபையில. அந்த உதவி ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு தீத்தோ வாசிக்கணும். அவன் குடும்பத்தில் சாட்சி இருக்கணும், நிறைய காரியத்தை பகல் வட்டி வச்சிருக்காரு. இவன் அப்படி நல்லா பாடுவாராம், வருஷத்தெல்லாம் நடத்த கொடுப்பாங்க, அவ்வளவு பாடுவாங்க. அவர் ஒரு வேலை பார்த்தவர், சொல்லுங்க, ஒரு வேலை பார்த்தவர். அந்த வேலையை விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது பகுதி நேரம். அப்போ லாஸ்ட் ஒரு வேலையில பார்த்தவங்க ஏதோ ஒரு அக்ரிமெண்ட், கொஞ்சம் காசு வந்த உடனே எல்லாரும் ஒரு கூட்டம் கூட்டினாங்க. அல்லேலூயா. கூட்டினப்போ எல்லாரும் நல்லா காசு கிடைச்சிச்சுல்ல, லாஸ்ட் நாள் ஒரு நாள் குடி போனா எல்லாரும் குடிச்சாங்க. இவன் சொன்னா, ஐயோ 40 தேவஸ்தானே, நான் பாட்டு பாடுறேன், வருஷம் நடத்துறேன், நான் குடிச்ச மாட்டேன். எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி சண்டே, இப்ப மாத்திரம் இது உங்களை நாங்க காணியமோ எங்களை நீ காணிய தெரியாத குடிடா அப்படின்னு இவனை சரின்னு சொல்லிட்டு குடிச்சான். யாரு சாமி எப்படி வருதுன்னு கவனிச்சீங்களா? இவன் குடிச்சான், எல்லாரும் வீட்டுக்கு வச்சுட்டா. இவனுக்கு 3வது நாள் மஞ்சளுக்கா மாற வந்து அடுத்து முத்திட்டு சீரியஸ் ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் தள்ளி மேலெல்லாம் மஞ்சள். ஊழியக்காரங்க கண்ணீரோடு கிட்ட இருந்து ஜோ பண்ணியானா. இப்பதான் ஊழியக்காரங்க தேடுவேன். எப்போ? ஆமா, மற்ற நேரம் எல்லாம் ஊழியக்காரங்க கண்ணை அவங்களுக்கு இப்படி அழுது ஜோ பண்ணிட்டு நம்மளோட சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். இவருக்குள்ள உணர்வை கொடுத்தாங்க. ஒரு நாள் இன்பம் என்று நீ என்ன அந்த ஒரு நாளை தள்ளிட்டு பாவம் செய்த சகோதரனே. உடனே பாஸ்டர் பிடிச்சிருச்சேன். பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கிறத நிறுத்துங்க. ஏன்ப்பா? நான் ஒரு தப்பு செய்தேன். என்ன செஞ்ச? நான் ஒரு நாள் தானே அவனும் எல்லாம் சொன்னனால நான் ஒரு நாள் குடிச்சிட்டேன். குடிச்சதுனால அவனும் எல்லாம் குடிச்சது சந்தோஷமா வீட்டுக்கு போனோம்னா நான் குடிச்சதுனால வியாதியை வேண்டிட்டு இந்த வியாதி வராட்டா அந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிருக்கும். ஏன்னா பாவம் செய்தது என்ன செய்யப்படும்? மறைக்கப்படும். தேவ நேசிக்கிற புத்திரனை சிச்சித்து நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிச்சிக்கிற. இப்ப தெரியுதா சிச்ச என்னத்துக்குன்னு? அந்த உணர்வு வந்தோட எல்லாரும் கூடி ஜோம் அடிச்சு நாம ஆண்டவர் ஹalleluya சொல்லுங்க. ஏசாயா 50:21 வசனம் சொல்லுது, நீ பாவம் செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், அதுபோல ஸ்தோத்திரம் மௌனமா இருப்பேன் என்று நீ நினைச்சியா? ஏசாயா 20:51 ஸ்தோத்திரம். 50:21 வாசிங்கம்மா. நீ பாவம் செய்யும் போது நான் மௌனமாய் இருந்து என்னை போல நீ இருப்பாய் என்று, உன்னை போல நானும் இருப்பாய் என்று நீ நினைத்தால் ஒவ்வொன்றால் உன் கண்களுக்கு முன்னாக நான் என்ன சொன்னேன்? ஓ தப்பு, சாரி, நான் சங்கீதம் சொல்ல ஏசாயா சொன்னேன். சங்கீதம் 50:21 இவைகளை நீ செய்யும் போது நீ ஒரு நாள் ஒளிச்சு செய்ய. ஊழியக்காரன் காண மாட்டேன், அம்மா அப்பா காணாது, புருஷன் காண மாட்டான், மனைவி காண மாட்டான், பிள்ளை காண மாட்டான், ஆனா உன்னை சிருஷ்டித்தவர் கண்டு கொண்டிருக்கிறார். இத ஒவ்வொன்னா கண்ணுக்கு முன்னா நிறுத்துவேன். யார் ஒண்ணு வந்தது? அறிக்கை பண்ணு. யார் கர்த்தர் அனுமதித்தாய்? அறிக்கை பண்ணு. ஏசாயா 57:11 பாருங்க. எனக்கு பயப்படாதிருந்தாய், அதனால உன்னை பிசாசுகளை முள்ளு கொடுத்தேன். எனக்கு எப்படி செய்யல? நீ பயப்படல. எடுத்து வாசிங்க. ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சு பயப்படியா? கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பயப்படியா? அவன் ஒன்ன போல ஆடம்பரமா வந்தோட நீயும் பாக்குற, அவன் ஒன்ன போல வந்தோட நீயும் பாக்க. நீ தேவ பிள்ளை, முத்திரப்பட்டது என்பதை மறந்து போனாய். நீ பொய் சொல்லியே, ஊழியக்காரத்தை பொய் சொல்லிய, தேவனிட்ட பொய் சொல்லிய, பொய் சொல்லுகிறாய். மனதுல கூட தேவனுக்கு நினைவு தெரியலையாச்சி. நீ யாருன்னு உனக்கு என்ன செய்யல தெரியல. நீ தேவ பிள்ளை, என்னை ஏசப்பா ரட்சித்தார். மற்ற ஜாதிகளை போல அல்ல, அதற்கு என்னை மீட்டெடுத்தார். நான் ஒரு தேவ பிள்ளை என்கிறதை காட்டல. நிக்கடி நம்ம சின்ன வாசகத்தை சொல்லுவாங்க சில காரியத்துக்கு. ஒரு அரசியல் இருக்கவன் வெள்ள கட்டவும் வெள்ள வியாட்டி போடவும் வாஞ்சிக்கிறான். இன்னைக்கு கத்தருக்குள்ள இருக்கிற நம்ம வெள்ளை எப்ப களத்துலவன்னு வாஞ்சிக்கிறோம். உண்மைதானே? அவன் வெள்ளச்சாட்டையும் ஒரு வியாட்டியை கிட்ட கரையில வச்சு ஒரு அந்த அதிகாரத்துக்கு ஏற்ற கரை போட்டாச்சுன்னு அவன் யாரு? அரசியல் வாதி.
இந்த தேவ பிள்ளைகள் எப்ப களத்திலான்னு பாக்குறாங்க. தான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பயப்படாமல் இருந்தாங்க. பாருங்க அவங்க வழிய ஆண்டவர் எப்படி ஆக்குவாராம். ஓசியா 2:6, இந்த ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா எப்படி மாற்றுவார்? ராசி ஓசியா 2:6 ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். நல்லா கவனிங்க, இதோ உன் வழியை முள்ளினால் அடைப்பேன். போ 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 போ. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் அடைச்சா காம்பவுண்ட்ல இருந்து எத்தி சாடி போயிடலாம். ஆனா எனக்கு அப்பா அடைச்சா பரலோகத்துல கீழே வர முள்ள வந்து அடைச்சிருவார். ஆமென். எப்படி தப்பிடுவாய் தண்டனைக்கு, எப்படி தப்பிடுவாய். ஆமென். எப்படி தப்பிடுவாய் தண்டனைக்கு, எப்படி தப்ப முடியாது. ஆண்டவர் உனக்கு வழியை எப்படி அடைப்பாரா? முள்ளினால. சாபம் இல்லாத ஒண்ண ஆண்டவர் வச்சுட்டு எல்லாம் மாத்தினார். இப்ப சாபம் எப்படி இருக்கு? ஆமா, முள்ளினால் அடைப்பேன். அவர் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். மதுரை பண்ணி கண்டுபிடிச்சு விட மாட்டார். மோது மோது பாப்பா, அங்க போறா அடைக்கும், இங்க போறா அடைக்கும், இங்க போறா அடைக்கும். எங்க அடைப்பார் கர்த்தர். ஆனா உங்களுக்கு ஒரு பக்கம் தான் தெரியும். பார்த்துடுங்க, இரக்கங்குள்ளவரே மனதுருக்கமுடைய. ஆனா அவர் அடைச்சிறவர்னு யாருக்கு என்ன செய்யாது தெரியும். இது தெரிஞ்சுக்கிடுங்க. வழியை கரெக்டா பண்ணாட்டா முள்ளு கொண்டு அடைப்பாராம், மதுளாய் கட்டுவாரா. ஆனா உனக்கு அது என்ன செய்யாதா தெரியாது. அடுத்த வாங்க, புத்தி தெளிவதற்கும் முள்ளு தருவாரா. சிலவங்களுக்கு புத்தி இருக்காது, சிலவங்களுக்கு அல்ல. நமக்கு சில வேலைகள் சில காரியம் செய்ய என்ன இருக்காது, புத்தி இருக்காது. அந்த புத்தி இல்லாதவங்கள புத்தி இருந்தா கத்தராங்க சில முள்ளு கொடுப்பாரா. நம்ம சொல்ல ஒருக்கா சொன்னே இல்ல பிள்ளை, நீ கேட்கல, எனக்கு ஒரு அடி, என்ன நினைவு ஒரு அட்டு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அடிச்ச ஒரு ஆள் வேணும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. புத்தி தெளிவதற்கு நீதி நியாயாதிபதி 8:15-16 நீங்க வாசிங்கன்னா, புத்தி தெளிவதற்கு அவர் அந்த ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரா? வாசிங்க. சுக்கோத்தின் மனுஷர் ஒரு பாரி நல்லா கவனிங்க. பியார கூட சரி, சுக்கோத்தின் மனிதர்களை ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தார். அவன் சுக்கோத்தின் பிரபலன். சுக்கோத்து மனுஷன் 16 வாசினி. பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நெரிச்சல்களையும் கொண்டு வந்து சுக்கோத்தின் மனுஷனுக்கு பாத்தீங்களா? அல்லேலூயா. பைபிளையா நீங்க திறமையில தெரியுமா? இந்த சத்தியம் எனக்கு வேண்டாம். உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஓடுங்க கையான துள்ளி இருந்துச்சு. அது ஆசீர்வதிப்பியான நான் பேசி உங்களை துள்ள வச்சு விடலாம். நீ தேடி ஆசீர்வாதங்களை சொல்லுங்கம்மா காணாது. நல்ல கவனிங்க. புத்தி தெளிவுபடி சுக்கோத்து மனிதனை கொண்டு வந்து முள்ளினாலோ நெரிச்சல்னாலோ சுக்கோத்து மனுஷர்களை புத்தி வர பண்ணினார். என்னத்தினால? முள்ளினாலும் நெரிச்சல்னாலும். நீ அவர் தொட்ட மாடு போல போனீங்க, மேஞ்சு மேஞ்சு தக்கலவை 4 பேர் வடசேருவை, அங்க ஒரு வடசேரு கூட்டத்துல போய் சார்ந்துருவேன். அப்ப ஆண்டவருக்கு பிள்ளை எங்க இல்ல. புத்தி நட்டு போன உடனே சுத்தி உள்ள வச்சிருவாரு. இங்க போக கொடுத்தா அங்க போக. அப்ப யோசிப்பேன், ஐயோ எங்கயோ என் பாதை தப்பி போச்சு. அந்த புத்திய தெளிவிக்கிறவர் கர்த்தர். அடுத்து பாருங்க, வீட்டுக்குள் முள்ளு. வீட்டுக்கு உள்ளு முள்ளு. சோத்திரம். உன்னத பாட்டு 2:2. வீட்டுக்குள் முள். சில குடும்பத்தை எடுங்க, அழுதுட்டே இருப்பாங்க. என்ன கேட்டா, என்ன இந்த புருஷன் ஒரு நிமிஷம் காண விடல பார்த்தீங்களா, நான் இருக்கிற காட்டுல சொத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதோட முடியுதா? அவருக்கு அந்த பிள்ளையோட என்ன துன்பப்படுத்துது. அப்ப யாருக்கு முள்ளு? மனைவிக்கு புருஷனா பிள்ளையா முள்ளு. பிள்ளைய காட்டா எனக்கு 2 அம்மா அப்பா தந்தன பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒஸ்டா இருக்குது. அம்மா அப்பா வெளிக்க எனக்கு வேஸ்டா இருக்குது. முள்ளு வீட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? இந்த முள்ள
அளித்தது என் கற்று. பாருங்க, வாசிங்க. உள்ளுக்குள்ளே நீதி புஷ்பம் பாத்தீங்களா? ஒரு புஷ்பம். குடும்பம் என்றால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. குடும்பம் என்றால் கர்த்தர் கட்டின குடும்பம். அதுதான் லீலி புஷ்பத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனா அந்த லீலி புஷ்பம் மனம் தரணும்னா லீலி புஷ்பத்துக்குள்ள இருக்க முள்ளு குத்தம். நீங்க பாத்துருக்கீங்களா? ரோஜா மலர் எல்லாம் அது அசையும் போது இங்க இருக்க முள்ளு அந்த ரோஜா குத்தம், அந்த ரோஜா இங்க குத்திய நேரத்துல ஒரு மன வாசனை என்ன செய்யும்? அதுல வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, புருஷன் 2 நாள் திட்டல நம்ம கீழே நிக்க மாட்டான். அல்லேலூயா. அம்மா நுழிப்போம், அப்பா நுழிப்போம், டாடி நுழிப்போம், அக்கா நுழிப்போம். ஓ எப்படி விழிச்சோம். ஆனா 2 வார்த்தை வந்துட்டல, இங்க வாழ அந்த பயல இப்படி விழிப்போம். அங்க போடுது போராட்டம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருதா வரையிலையா? அப்ப குத்தப்படுகிறது எதுக்குன்னா மனம் அடிப்பது. அப்ப குடும்பத்துக்குள்ள சோதனை வரும்போது மாப்பிள்ள பறஞ்சோண்டோரோ அமர்ந்துட்ட இயேசுவின் பாதத்தில். எதுக்கு அமர்ந்த? புருஷன் திட்டுனால அமர்ந்த, பிள்ளை கை வைத்துனால அமர்ந்த. உங்களை இல்ல என்னையும் சாத்து சொல்லியே நானும் குட்டம்பதான் எழுப்பி போயிருப்பேன். அப்பா இங்க பாருங்க ஒண்ணு, இவங்க எல்லாம் என்ன இப்படி சொன்னாங்களே. அப்ப லீலி புஷ்பம் குமாரத்திக்குள் எனக்கு பிரியமான லீலி புஷ்பம். நீ குமாரத்தி தான், நீ பிரியானா வீட்டுக்குள்ள முள்ளு என்ன செய்யணும்? குத்தணும். குத்துனாதான் கத்துற பாப்பா. சந்தோஷம் இருந்தா டூர் போயிருவ, சந்தோஷம் இருந்தா பிக்னிக்கு போயிருவ, சந்தோஷம் இருந்தா குத்துனா எங்க உட்காருவ? அமர்ந்திருப்பான். அப்ப என்னத்துக்கு குத்தப்படுவது தெரியுது இல்ல? ஆமென். ஆண்டவருக்கு நீ பிரியமானவள். ரோஜா எல்லாருக்கும் விருப்பம் உள்ளது. ரோஜாக்குள்ள இருக்கிற முள்ளு யாருக்கு என்ன செய்யாது? விரும்பாது. குடும்பம் எல்லாருக்கும் பிரியமானது. குடும்பத்துக்குள்ள ஒரு முள்ளு வச்சது என்னத்துக்குன்னா நீ கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. குடும்பத்துல பாடுற வேதனைகள் வரும்போது அடுத்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பின் சபிக்கப்பட்டது யார்? அல்லேலூயா. மத்தேயு 25:40 வாசிங்க. மத்தேயு 25:40 வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய என் சகோதரனுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டிருப்பான், அபிஷேகம் பெற்றிருப்பான், அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாரு பாருங்க. ஆனா அடுத்தவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவன் பூசண பிடிச்சு தூரப்படுவாங்க, சோத்திர நாசாகி வெளியேடுவாங்க, சபையை நினைவு கூற மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிற பாவப்பட்டவங்களை நினைவு கூற மாட்டாங்க. அவங்களை தேவன் இடது பக்கத்தில் உள்ள சபிக்கப்பட்டவன் என்று வாசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க சபையே. இன்னைக்கும் ஆகாரத்தை எவ்வளவு நாசம் பண்ணுகிறவங்க, எவ்வளவு தூரம் போடுறாங்க இருக்காங்க தெரியுமா? கர்த்தர் எவ்வளவு பேர் ஆகாரத்தை நஷ்டப்படுத்துறீங்க. சிறியவனுக்கு கொடுக்கல, அவன் இன்னைக்கு பசியா இருக்கான், அவன் இன்னைக்கு கஷ்டமா இருக்கான். ஆண்டவர் அவர்களை சபிக்கிறார். சாபம் எப்படி வருது? ரட்சிக்கப்பட்ட உனக்கு, அபிஷேகம் பெற்ற உனக்கு, நீ நல்ல சுகபோகமா இருக்கும் போது தேவன் நினைக்க மாட்டேன், தேவ வீட நினைக்க மாட்டேன், ஒரு சுற்றுல இருக்கிற கஷ்டப்படுறதால நினைக்க மாட்டேன், சாபம் வருகிறது. வாசிங்க அடுத்து 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சீக்கிரம் இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே சபிக்கப்பட்டவர்களே. பாத்தீங்களா? யாரு சபிக்கப்பட்டவர்கள் வாசித்தா? கஷ்டப்படும் போது ஊழியக்கார வேணும், கஷ்டப்படும் விசுவாசி வேணும். நீ சுகபோகமா இருக்கும் போது யார் வேணும்? தேவன் அவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவனே என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, வழியிலே முள்ளு. சிலவங்க வழியில அவுத்து விட்டா நல்ல சுகமா இருந்து, நல்ல வேலை இருந்து, நல்ல பணம் வைத்தா, சண்டை ஆராதனை காண, ஐயோ இவியல பார்க்க உங்களுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் சபை ஜபோன்னு உட்கார்ந்து நாங்க எல்லுமுறைய வேலை செய்யாண்டாமா, கஷ்டப்பட மாட்டாமா? வணிக நீதிமொழி 22:5 வரைக்கும் எள்ளு முடிச்சு வேலை செய்யணும், கஷ்டப்படணும். உண்மை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. மாறுபாடுள்ள வழியிலே, மாறுபாடுள்ள வழி. இவன் எப்படிப்பட்டவன்? தேவனை பிரியமா இவன் ஜீவிக்கவே மாட்டான். மாறுபாடுள்ளவன். இவன் எப்படிப்பட்டவன்? ஞாயிற்றுக்கிழமை
பறக்கடைப்பார். வாசிங்க. மாறுபாடுகளுடைய வழியிலே மாறுபாடுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. ரெண்டு இருக்குது. ஹலோ சபையாய், முள்ளு இருக்குது, கண்ணி இருக்குது. எலிக்கு நீ கண்ணி வச்சிய, பாம்புக்கு கண்ணி வச்சிய, உனக்கு கர்த்தர் கண்ணி வச்சிராரு. ஆமென் சொல்லு. ஹalleluya. ஆமென். சங்கீதம் 18:25 சொல்லுது, நீ உத்தமனுக்கு தேவன் உத்தமனாய் இருப்பார். அவன் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடா இருப்பார். நீ மாறுபாடு பண்ணி மாறுபட்டு போனீங்க, ஒரு கண்ணி வைப்பார், உனக்கு முள்ள வைப்பார். நீ உத்தமனாய் இருந்தீங்க, தேவன் உனக்கு உத்தமனாய் இருப்பார். அடுத்து 26 சொல்லுது, புனிதருக்கவன் புனிதனா இருப்பார். நீ தேவமே என்று கூப்பிட்டேன்னா அவர் உனக்கு தென்படுவார். நீ மாறுபட்டு போனேன்னா அவர் உனக்கு தென்பட முடியாது. அடுத்து விசுவாசிகள் உங்களிடத்தில் வேலை செய்யறவருடைய கூலியை எடுக்கக்கூடாது. நமக்கு இங்க தொழிலாளர்கள் இல்ல, ஆனால் அந்த வார்த்தை ஒண்ணு சொல்லணும் இல்ல. ஆமென் சொல்லுங்க சபையே. அல்லேலூயா. ஆமா, வேலை செய்யறவருடைய கூலி ராவும் வீட்டுல என்ன செய்யவாது, தங்க கூடாது. சோத்திர வேலை செய்யறவருடைய கூலி நீ என்ன செஞ்சிருக்கணும், கொடுக்கணும். பாருங்க, விசுவாசிகள் உங்களிடத்தில் வேலை செய்யறவருடைய கூலியை குடும்பத்துல என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து கூலியை கூடாமல் அதுக்கு பலனை புசிப்பேனானால் பயிரிட்டவரின் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினது உண்டானால், நீ பயிரிட வந்தவனை நீ வேலைக்காரனை நீ உபத்திரப்படுத்துறது உண்டானால் அது கோதுமைக்கு பதிலாக முள்ளும் உனக்கு கோதுமைக்கு பதிலாக கர்த்தர் முள்ள தருவார். நீதிமொழியில வாசி, ராவு வீட்டுல வச்சாருன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆமென். கோதுமைக்கு பதில் முள்ளும் வாக்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைத்த கிடவு. பாத்தியா, களமா வச்சான். நீ வேலைக்காரங்க பணத்தை, வேலைக்காரிக்க பணத்தை, தேவனுடைய தசம பாகத்தை நீ வஞ்சித்தேன்னா கோதுமைக்கு பதில் என்ன முளைச்சோம், முள்ளு முளைச்சான். அடுத்து பாருங்க, தேவ கோபம் வரும். நிறைய பேர் நினைக்காங்க, எங்க பாருங்க நான் கூட நம்ம ஆனா தேவன் கோபம் உள்ளவர் என்பதை மறந்து போக வேண்டாம். எரேமியா 12:13 கர்த்தரோட வசனம் தெளிவா சொல்லி இருக்கிறது. எரேமியா 12:13 வாசிங்க. சத்தமா வாசிமா. கோதுமை விதைத்தார்கள், முள்ளுகளா இருப்பாங்க. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளா இருப்பாங்க. நீ கோதுமை விதைச்சுட்டே இருக்க, ஆனா நீ முள்ள அறுத்துட்டே இருக்க. உணர்வட சபையே, எதுல இருந்து உன வாழ்க்கை சாபமா போகுது. நீ விசுவாசி, நீ சபையில நாட்டம் விட்ட, நீ தேவ பிள்ளை, உன்னை ரட்சித்தா, உன்னை அபிஷேகித்தா, உனக்குள்ளதை தேவ சபைக்கு வர வேண்டும். அடுத்து வாசிங்க. பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடைய மாட்டான். அவன் நல்ல பிரயாசப்படுவான், ஆனா பிரயோஜனம் அடைய மாட்டான். அடுத்து பாத்தீங்களா, என்னத்தினால இதெல்லாம் வந்தது? கர்த்தருடைய உக்கிர கோபம் உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்வாதாரத்திலே ஆமென் பலிச்சிருக்கு. ஏன்னா நீ யாரு? தேவ பிள்ளை. நீ என்ன செய்யணும்னு உனக்கு என்ன செய்யல தெரியல. சங்கீதம் 106:40 ஸ்பீடா. சங்கீதம் 106:40. நிறைய பேருக்கு தேவ கோபம் உள்ளவர் என்று தெரியவே இல்லை. அதனால் கர்த்தருடைய கோபம் நமது ஜனத்தின் மேல் மூண்டது. நம்ம ஜனத்தின் மேல் மூண்டது. ஏசாயா 5:25. ஏசாயா 5:25 போச்சா? ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. பாத்தீங்களா, கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்துக்கு விரோதமாய் மூடும். ஆமென். நீ யார் என்பதை புரிந்து கொள்ள சபையே. நீ எங்க இருக்கிற என்பதை புரிந்து கொள். உன்னை எதுக்கு ஏசப்பா ரட்சித்தார், எதுக்கு அபிஷேகித்தார்? நீ நரகத்துக்கு போக அல்ல, நீ பரலோகத்துக்கு அவகாசியாய் மாறுவதற்கு. ஆமென். கர்த்தருடைய கோபம் குடும்பத்துல இருக்கா? சாபம் எப்படி வந்ததுன்னு கவனிச்சுக்கோ. ஆமென். கர்த்தர் நல்லது. அடுத்து புறஜாதிகளுக்கு சம்பந்தம் கலக்காத. புறஜாதிக்குள்ள என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலக்கவாது. நிறைய பணம் இருக்கு, நிறைய பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, வஸ்து இருக்கு, சொத்து இருக்குன்னு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைய புறஜாதியை கற்றுக் கொடுக்காத. உபாகம் 7ஆம் அதிகாரம் சோத்திரம் 3-4 எடுத்தவங்க வாசிங்க. அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக குமார்த்தியை அவரின் குமாரனுக்கு கொடாமலும் அவரின் குமார்த்திகளை உன் குமாரனுக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக.
பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரனை விலக பண்ணுவார்கள். பாத்தீங்களா, நீங்க கொடுத்தேன்னா தேவனை சேவிக்காதபடி அவர்கள் தேவனை விட்டு விலகப்படுவாங்க. அது அப்போ சாபம் அந்த வீட்டுக்குள்ள வரும். நாம யோசுவா 23:13 யோசுவா 23:13 அல்லேலூயா. நம்ம கொடுக்கவே வாங்க கொஞ்சம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த ஜாதியை துரத்திவிட மாட்டார். கொடுக்கவே கூடாது தேவ பிள்ளை. அடுத்து இன்னும் வசனம் இருக்கு. யார் கொடுக்க வாடா? நீ தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை இனி ஒருவர் கெடுக்க கூடாது. தேவ பிள்ளைகளை உங்க பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் சுத்தமான ஒரு பையனோ பொண்ணை கர்த்தர் கொண்டு வருவார். அவர்ல நிறைய வசனம் இருக்கு. நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். தன்னை தான் வஞ்சிக்கிறவன் 1 கொரிந்தியர் 3:18 தன்னை தான் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி. அடுத்து பாருங்க வார்க்கண்ண பாருங்க எண்ணாகமம் 33:55 கண்ணுக்களுக்குள்ள முள் இருக்குமா? அவன் கண்ணை மூடி திறந்தா பிள்ளை குடிச்சிட்டு வரும். கண்ணை மூடி திறந்தா புருஷன் அடிச்சு நொறுக்குமா? அந்த முள்ளுக்கு கண்ணுக்குள்ள என்ன இருக்குமா? முள்ளு. அது பிசாசு கொண்டெடுக்கிற ஒரு கிரியை. அவன் அதை நம்ம துரத்த கற்றுக்கொள்ளணும். வாசிங்க எண்ணாகமம் 33:55 துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவனை நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும். பாத்தீங்களா, பிசாச துரத்தனாமா? அப்பா பிள்ளை பத்தா போறாது, நம்ம வளர்த்தா போறாது. பிள்ளை கண்ணுக்குள்ள இருக்க முள்ளா இருக்குது. காதலிச்சிட்டு வருது, லெட்டர் கொடுத்துட்டு வருது, போன் பேசிட்டு வருது, உல்லாசமா சுத்திட்டு வருது, தப்பா நடந்துட்டு வருது. ஜாக்கிரதை. உன் கண்ணுக்குள்ள ஒரு முள்ளாய் காணப்படும். ஒருவேளை தப்பாது உனக்கு இன்பமா இருக்கும், அது ஒரு முள்ளன்னு வேதனை சொல்ல. அதை நீ எப்படி செய்யணுமா? துரத்தணும். அடுத்து காணிக்கை மல்கியா 3:11 வாசிங்க. உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். சாபம் எப்படி வருது? உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். கண்சாடையாய் கர்த்தருடைய காணிக்கை விடாத. நீ சிலப்ப காணிக்கை கையில கொண்டு தரணும் என்ன சொல்லும்? சிலவங்க தேவகத்தோட இது கர்த்தருக்குரிய காணிக்கை. ஆமா சொல்லுவாங்க. சிலவங்க அப்படி என்ன? அப்ப என்ன? ஒரு விருப்பம் இல்லாத கர்த்தர் காணிக்கை நீ கொடுக்காத. நீ ஊழியக்கார பட்டினி கிடக்கணும்னோ சபத்துக்கு வேலை இல்லைன்னோ வேலை செய்யணும்னா கொடுக்காத. ஓ ஆவியில ஏவனா தெய்வத்தோட காணிக்கை கொடு. வாசிங்க. உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை 10 வாசிமா எடுத்து. கொண்டு வராதவனை கர்த்தர் என்ன செய்வாரா? கண்டிப்பேன், அழிப்பேன் என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நீ எதுக்கு தசம பாகத்தை கொண்டு வரணும்னா சபையில ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி கொண்டு வர வேண்டும். இத பேசினா நிறைய பேர் முறுமுறுக்காங்க, உடனே ஜெபிக்காங்க, நிறைய ரியாக்ஷன் காட்டுறாங்க. இங்க பாருங்க சபையே, ஒரு நாள் நான் சபையை நம்பி நாங்களும் பாஸ்டர் வந்தது இணைய பாஸ்டர் சொல்லுவாங்க, வீட்டுல எந்த காசு இல்லாட்டாலும் மிஸ்டியும் போக கூடாது. சோத்திரம். இன்னைக்கு அவர் சபையில இந்த குரல் நடந்தாலும் சொல்றது கிடையாது. ஏன்னா அப்பாவை நம்பி இருக்கேன், அப்பா எங்களை நடத்துவாங்க. இதுவரை நடத்த ஒருவேளை சோத்திரம் சொல்லுவாங்க, சில வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற காதுக்கு வரும். கர்த்தருக்காக நான் சோத்திரம் பண்ணி சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா நொண்டியோ மடமோ நாங்க அல்ல, தேவன் எல்லாரும் ஆசீர்வதிச்சா சொல்ல வர. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, தெய்வ சாபம் உன் குடும்பத்தில் வராத இருக்க வேண்டுமானா நீ கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு தசமமாக காணிக்கைய கொடுக்கணும். எனக்கு கஷ்டம், எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு வித்தியாசம். அந்த சூழ்நிலை என்ன அந்த சூழ்நிலையா தான் இருக்கும். தேவன் சொன்ன கொஞ்சத்தில். ஆமென். அடுத்து நீ பயப்படாதே. பாருங்க, இவ்வளவு
சோத்திரம் சாபங்களும் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒரு வார்த்தை கூட எசேக்கியேல் 2:6 சொல்லுது, இந்த சாபத்தை எல்லாம் நான் பிடிக்குவேன்னு சொல்லுது. வாசிங்க எசேக்கியேல் 2:6. இந்த சாபத்தை எல்லாம் நான் பிடிக்குவேன். நீ இன்னைக்கு பொருத்தனை பண்ணின, ஒப்பு கொடுத்த, திரும்பினே ஆனா இந்த சாபத்தை கர்த்தர் பிடுங்குவார். வாசிங்க. அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். ஆமா, பயப்படவும் வேண்டாம், வார்த்தைகளுக்கு அஞ்சவும் வேண்டாம். நெரிஞ்சல்களும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேருக்குள் வாசம் பண்ணினாலும் பயப்படாது, நான் அவைகளை பிடுங்குவேன். எசேக்கியேல் 28:24, ஏசாயா 51:14.